இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் பூரணத்தை நோக்கி ஓடுவது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நமக்குள்ள ஒரு மன நிறைவு. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ஆவின் அபிஷேகத்தை பெற்றேன், போதும் இல்லை அன்பானவர்களே. நீங்களும் நானும் பூரணத்தை நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பூரண சற்குணராக இருங்கள். தேவன் அந்த ஒரு பூரணத்தை விரும்புகிறார். நான் பூரணம் என்று சொல்லும் போது நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய விசுவாசத்திலே, ஒவ்வொன்றிலும் மை டீட்ஸ் அண்ட் மை பெர்ஃபார்மன்ஸ், என் செயல்பாடுகளிலே, என்னுடைய ஒவ்வொரு அடிகளிலேயும் அன்பானவர்களை தேவன் அந்த பூரணத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற, காலகாலமாய் போகிற, பல ஆண்டுகள் போகிற அநேகருக்கு அந்த பூரணத்தை நோக்கி ஓட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவுள்ளதா இருந்தாலும் அதனை விரும்ப வேண்டும். அதாவது என் வாழ்க்கையில அந்த பூரணத்தை நோக்கி நீங்கள் தொடருங்கள். எவ்வளவு உயரமா இருக்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு ஆழமா இருக்கிறீர்கள், எவ்வளவு உயரத்துக்கு இப்போது முக்கியம் அல்ல, எந்த திசையை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய ஆசைகளும் அந்த பூரணத்தை நோக்கி. பக்தன் பாடுவது போல, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. அந்த இன்னும், அதாவது இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்படியா இருக்கலாம், ஆனால் அதை விரும்புங்கள், இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு மார்க் போட வேண்டாம். அந்த ஆண்டவரோடு ஒப்பிட்டு உங்களை போடுங்க, உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களை விட ஒரு தாழ்வான ஒருவர் இருக்கலாம், குறைவுள்ளவர்கள், அவரை வைத்து நீங்கள் நிறைவுடன் நினைக்க கூடாது. என்னுடைய அந்த டாஸ்க், என்னுடைய முன்னோடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே என்னுடைய மாதிரி. அவரை வைத்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்கிறேனே, ஜெபிக்கிறேனே, திருச்சபைக்கு போகிறேனே, நான் இன்னும் வளர்ந்திருக்கிறேனா? அன்பார்களே, நாம் பிறந்த போது